இந்த பிறந்த நாளுக்கு கேக்கு ஒண்ணுதான் நல்லதா பண்றானுங்க. நல்லாதான் இருக்கு. இன்னும் 4-5 பேருக்கு பிறந்த நாள் வந்தா நல்லாதான் இருக்கும். எங்க போனாங்க? சுவையே நல்லாஜி. இந்த கிறுக்கனை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? இடியட். யோ ரன்பீர், யோ எந்திரியா. பாஸ் என்னையா அது? என்ன பாஸ் இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? கேக் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாஸ். யோ முட்டாள், உன்னை கேக் சாப்பிட கூட்டிட்டு வந்தேன். நான் உன்கிட்ட என்னையா சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? பாஸ் அதான் உங்களுக்கு கேக் விட்ட வச்சிட்டேன்ல பாஸ். யோ அதுக்கு அடுத்து ஒண்ணு சொன்னேன்ல, மியூசிக்கல் ஈவென்ட். சாரி பாஸ், நான் மறந்தே போயிட்டேன். இதோ இப்பயே நான் கச்சேரி ஆரம்பிக்கிறேன். சீக்கிரம் 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 ரெடி பண்ணு. வா வா வாயா. சாப்பிடு மீனாட்சி. போடுங்க. சாப்பிடு மீனாட்சி. போடுங்க. சாப்பிடு மீனாட்சி. போடுங்க. அண்ணே, கேக் கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. நீ இன்னும் மீனாட்சிக்கு ஊட்டி விட்டுட்டே தான் இருப்பியா? எங்க ரொமான்ஸை டிஸ்டர்ப் பண்ற. பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ். என்ன சிரிப்பு? நான் எல்லா இடத்துல என்ன காமெடி? சாரி பாஸ். இப்ப பாருங்க. ஹலோ எவரிபடி, இது வரைக்கும் நீங்க சக்தி மேடத்தோட கேக் கட்டிங் ஃபங்க்ஷனை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க அவளோட எதிர்பார்க்கக்கூடிய ஆடல் பாடல் நிகழ்ச்சி இதோ. இப்பதான் ஜோடியா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஹலோ தம்பி பாஸ், இது ஒன்னும் ஜில் ஜங் ஜக் ஷோ இல்ல. நீங்க ஜோடியா சேர்ந்து ஆங்கரிங் பண்றதுக்கு. இது மீனாட்சி கேட்டரிங்ஸ் பெருமையுடன் வழங்கும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் பவர்ட் பை சிவா பாஸ் அண்ட் கம்பெனி. இங்க நான் மட்டும் தான் ஆங்கரிங் பண்ண. யோ நான் இங்க ஆங்கரிங் பண்ண வரலையா, ஒரு கண்டஸ்டன்ட்டா வந்திருக்கேன். அப்படினா யோ நான் பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன்யா. யோ அவன் பெரிய டான்சர்யா, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆடுவான். அவனை ஆட விடாம ஏதாவது பண்ணு. இருங்க பாஸ், இப்ப பாருங்க. தம்பி பாஸ், இப்ப நீங்க ஆடக்கூடாது. யோ நான் நல்ல ரொமான்ஸ் சாங் ஆடி ரொம்ப நாள் ஆச்சியா. பல நாளா நான் மாலை போட்டிருந்ததுனால ரொமான்ஸே பண்ண முடியாம போயிடுச்சியா. இன்னைக்கு நான் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில ரொமான்ஸ் சாங் ஆடியே தீரணும். யூ கெட் அவுட். போயா போயா. பாஸ் எல்லாம் கை மீறி போயிடுச்சு. ப்ரோ சை ப்ளீஸ். தேங்க் யூ. மீனுக்குட்டி ரோலிங்ல நில்லு. தம்பி பாஸ், நீங்க உங்க ஃபீலிங்ஸே பாத்துட்டு இருக்கீங்க. மத்தவங்களோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்கங்க தம்பி பாஸ். தயவு செய்து போயிருங்க தம்பி பாஸ். ஐயய்ய இது வேலைக்கு ஆகாது போல. மீனாட்சி மேடம், நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மேடம். மேடம் உங்க காதல்லாம் வருஷ கணக்குல பாத்துட்டோம் மேடம். தயவு செய்து உதவி பண்ணுங்க மேடம். ஏங்க வாங்க வாங்க வாங்க. தம்பி பாஸ் சூப்பரா டான்ஸ் ஆடுற, நல்லா கை தட்டுங்க. டான்ஸ் ஆடுனதெல்லாம் போதும், இங்கே இருங்க. அடுத்ததா பார்க்க போறது யாருன்னா நம்ம எவர் சீசன் ஹீரோயின், எவர் கிரீன் கலர் ஹீரோ, மேட் ஃபார் ஈச் அதர். உங்கள் சூப்பர் ஜோடி யாருன்னா எங்க அம்மாவும் அப்பாவும். இவங்க வேற ஆட போறாங்களா? மடி இது என்ன வீடா வேற ஏதாவது? சும்மா இரு. பாஸ் என்ன நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கா? நம்ம சக்தி மேடத்துக்காக 2 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாஸ். ஐயோ சக்தி,
ஏன் இப்படி பண்ற? உனக்காக தான் இந்த ஏற்பாடே பண்ணது. பாஸ், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பாஸ். முடியலையே பாஸ். எல்லாம் கைமீறி போயிட்டு இருக்கு பாஸ். ஒன்றும் பண்ண முடியாது பாஸ். அவங்க ஆட்டத்தை பார்த்தே ஆகணும் பாஸ். ஜோ, அவங்க ஆடுறத பாக்குறதுக்கா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண. இதான் பண்ணி. என்ன சக்தி நீ கூட சேர்ந்து பரவாயில்லம்மா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, எங்கள் மடி வீட்டில் எல்லா இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலமா. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். ஏய், நியாயமா நான் தான் அழணும். என் ஃபீலிங்ஸை சொல்றதுக்கா ஏற்பாடு பண்ணா இவங்க ஃபேமிலி ஃபீலிங்ஸை போடுறாங்க. பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். இருங்க இருங்க, இப்போ ஏதாவது ஐடியா பண்றேன். யோ ரம்பி, அவங்கள ஆட விடாம ஏதாவது பண்ணி விட்டு. ஓகே பாஸ். போதும் போதும் போதும். சூப்பர் சூப்பர். ஆப்பன் ஆப்பன் ஆப்பன். சூப்பர் 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 சார். தேங்க் யூ சூப்பர் சூப்பர். சூப்பர். போங்க போங்க போங்க. அப்பா. இப்ப அடுத்த சூப்பர் ஜோடி. பில்டப்லாம் வேணா, ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். அடுத்த ஜோடி யாருன்னா பாட்டி அம்மாவும் கரெக்ட். பில்டப் குடுக்கறதுக்குள்ள கவுண்டர் கொடுத்தா என்னமா அர்த்தம்? பாட்டி அவசரப்பட்டு எந்திரிச்சிடாத. இது யூத்துங்களுக்கான ப்ரோகிராம். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. தடங்களுக்கு வருதுகின்றோம். போதிய நேரமின்மை காரணமாக அடுத்து நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் ஜோடி நம்ம சிவா பாசும் பர்த்டே குவீன் நம்ம சக்தி மேடமும். பாஸ் வாங்க பாஸ். நானா? ஆமா. இல்ல இல்ல, என்னால முடியாது. சான்ஸே இல்ல. அண்ணே ஆடுனே. இல்ல, வேணாம் வேணாம். என்னங்க என்ன பாஸ் வேணான்னு சொல்றாரு? அவரே வேணும்னு கேட்டு இப்ப அவரே வேணான்னு சொல்றாரு. ஓ, கேரக்டர் மெயின்டைன் பண்றாரோ? பாஸ் வாங்க பாஸ், வந்து ஆடுங்க பாஸ். நீங்க ஆடுற ஆட்டத்தை பார்க்க தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு பாஸ். பாருங்க, எல்லார் முகத்திலயும் ஒரு தூக்கம் தெரியுது பாருங்க. ஆடு bro. ஏக்கம் தெரியுது பாஸ். ஆடுங்க பாஸ். யோ, என்னாலாம் வர முடியாதே. பாஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ், வந்து ஆடுங்க பாஸ். ஜோ, இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணாதான் என் ஃபீலிங்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். கொஞ்சம் பிகு பண்ணலாம். பாஸ் பாஸ், இந்த ஐடியா எனக்கு தெரியாம போயிடுச்சு. பாஸ் பாஸ், இத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பாஸ் பாஸ், வந்து ஆடுங்க பாஸ் ப்ளீஸ் யோ பாஸ். ரன்பீர், சும்மா சின்ன பசங்க மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு முடியா? பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ், எங்களுக்காக வந்து ஆடுங்க பாஸ். பாஸ் பாஸ் சீக்கிரம் வந்து ஆடுங்க பாஸ். பாஸ் எங்களுக்காக பாஸ் ப்ளீஸ் வாங்க பாஸ். ஜோ ரன்பீர், புரியாம பேசாதயா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பில்டப் பண்ணு. ஓகே ஓகே, எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுக்குறேன். பாஸ் ப்ளீஸ் பாஸ், நீங்க ஆள்லனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் பாஸ். வாங்க பாஸ். ரன்பீர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரன்பீர். எனக்கு இப்ப ஆடுற மூட்லாம் இல்ல. அண்ணே ஆடுனே. மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஆடுங்க மாமா. வேணாம். ஏங்க ப்ளீஸ்ங்க, எங்களுக்காக ஆடுங்களேன் ப்ளீஸ். பாஸ் பில்டப் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகுது பாஸ். இதான் சாக்கு, வந்து ஆடிடுங்க. ப்ரோ சொல்லுங்க. ஆடு ப்ரோ, டான்ஸ் ஆடு ப்ரோ. பாஸ் எல்லாரும் சொல்றாங்க இப்பயே ஆடிடுங்க, இல்லனா சக்தி மேடம் சங்கடப்படுறீங்கன்னு சொல்லி உங்களை ஆட வேணாம்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்ல, வேண்டாம் விடுங்க. எதுக்கு அவரை வற்புறுத்துறீங்க? அவருக்கு பிடிக்காத விஷயத்த எப்பவும் செய்ய சொல்லாதீங்க. ஐயோ, உல்டா ஆகுது. ஐயோ போச்சா?
என்னம்மா இது புது ட்விஸ்டா இருக்கு? பாஸ் நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜோ இப்போ என்ன பண்றது? பாஸ் இருங்க பாஸ், யாராவது ஒரு ஆள் தூண்டி விட்டு இந்த டாபிக் ஆரம்பிப்பாங்க, அதையே பிக்கப் பண்ணி ஆடிடுங்க. கெத்த மெயின்டைன் பண்ணுங்க. ஜோ என்ன அது ஒருத்தனும் டாபிக்கை ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வேலைக்காவது நீயே திரும்ப டாபிக் ஆரம்பி. ஓகே பாஸ். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கப்பா, அப்பதான் பாஸ் ஆடுவாரு. பாஸ் ஆடுங்க பாஸ். வேணா ரன்பீர் ஆடுங்க. மாப்ள, அதான் எல்லாரும் ஆசையா கேக்குறாங்கல்ல, அவ கூட ஆடுங்களே. பாஸ் அத்தையே சொல்லிட்டாங்க, இதையே பிக்கப் பண்ணி ஆடிடுங்க. ஏங்க ப்ரோ ம். எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஆடு ப்ரோ. சரி எல்லாரும் சொல்றதுனால நான் ஆடுறேன். சுபத்ரா, நம்ம பையன் கட்சி மாறிட்டான். இனிமே ஆட்சி அதிகாரமெல்லாம் அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கிட்ட தான். நீ பேசாம இரு. பாருடா, நாங்கெல்லாம் கூப்பிட்டும் வரல, அத்தை கூப்பிட்டதும் அண்ணன் உடனே ஓகே சொல்லிடுச்சு. மாமியார் மேல மரியாதை தான் போ. சிவா மாப்பிளைக்கு என்னைக்குமே எங்க மேல ஒரு தனி மரியாதை தான். அதனாலதான் நாங்க சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஏ சக்தி, மாப்பிளையே சரின்னு சொல்லிட்டாரு, இன்னும் என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? போய் ஆடு. ரன்பீர் நீ சாங்க போடு. இந்தா போட்டுறேன். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நான் தானடி. சூப்பர். டன் டன் டன். ப்ரோ, அனுமாரே. டன் 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 டன். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. மாமா, நீங்க ரெண்டு பேர் மட்டும் உண்மையா ஒண்ணு சேர்ந்தா மேட் ஃபார் ஈச் அதர் தான் மாமா. நம்மள வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் எங்க போனா? இன்னும் காணோம். ஏ வெங்கட், ஏன் இவ்ளோ நேரம்? சரி எல்லாம் ரெடி தானே? எல்லாமே ரெடி தான். சரி எங்க அவரு? யாரு கேக்குறானு? ஆட ஜர்ஜன் அடிக்க ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, எங்க அந்த ஆளு? அவரா? வணக்கம், நான் தான் கும்பறன் குருசாமி. ஏம்மா ரொம்ப நேரமா வணக்கம் வைக்கிறோமா, ஒரு வணக்கம் சொல்லுமா? வணக்கங்க வெங்கட். இவரு என்ன தெரியலையா? நான் தாமா ராமராஜன். ராமராஜனா? வெங்கட் ராமராஜன் இப்படியா இருப்பாரு?
அம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த ராமராஜன் இல்லம்மா. என் உண்மையான பேரு ராமராஜன். எல்லாரும் என்ன கூப்பிடுறது கும்பரம் குருசாமி. வெங்கட், நான் இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன் வெங்கட். கண்டிப்பாமா, என்ன பார்க்காம இருக்க வாய்ப்பே இல்ல. எங்க? தியேட்டர்ல, டிவில, கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல. புரியலையே. ஐயோ, நான் ஒரு நடிகம்மா. பாலா சார் டைரக்ட் பண்ண அவன் இவன் படத்துல நான் தாமா ஒரு மெயின் கேரக்டர். ஹீரோவா? இல்லையே, அதுல விஷால் ஆர்யாவும் தானே நடிச்சிருப்பாங்க. பாப்பா காமெடி பண்ணுது. அவங்க 2 பேரும் இணைக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வரும்ல, அது நான் தாமா. ஏய், இங்க வா. ஒரு நிமிஷம் சார். போயிட்டு வாங்க தம்பி. என்ன வெங்கட், நீ ஏதோ ஜர்ஜர் ரெடி பண்ற அது இதுன்னு சொன்ன. இப்ப இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கே. இந்த ஆளை பார்த்தா எனக்கு சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா இந்த ஆளு சிரிப்பு போலீஸா தான் இருப்பாரு. என்ன பேசுறாங்க? இவரை போய் எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஏய், ஜட்ஜி வேணும்னா ஒரிஜினல் ஜட்ஜியா கூட்டு வர முடியும். அப்படியே போய் நான் கேட்டாலும் என்னதான் தூக்கி உள்ள வைப்பாங்க. என் ஃப்ரெண்டு தான் சொன்னா, எதுக்கு டம்மி ஜட்ஜி தேடுற, சினிமால நடிக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு போய் நீ உட்கார வச்சா அவர் சும்மா பிச்சு உதறிட போறாருன்னு சொன்னான். அதான் இந்த ஆளை கூட்டிட்டு வந்தேன். டயலாக்க அவங்களே சொல்லி பாத்துக்கிறாங்களோ? பாக்கட்டும் பாக்கட்டும். ஹலோ கும்பரஞ்சாமி. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு வெங்கட். கண்டிப்பா இந்த ஆளு சொதப்பதான் போறான். இந்த பிளான் மட்டும் ஏதாவது ஆகட்டும். இந்த ஆளு உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. அப்படிலாம் ஆகாதனும், அவர் பார்த்து பாரு. வா. 2 நாள் தானே, பண்ணிக்கலாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. என்ன தம்பி, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் சார். தம்பி, விஷயம் முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்துருங்க, வித் கன்வீனியன்ஸோட. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அதெல்லாம் கொடுத்துட்றேன். நீங்க அங்க வந்து எதுவும் சொதப்பிட மாட்டீங்கல்ல? தம்பி, நான் இது வரைக்கும் எந்த டைரக்டர் கிட்டையும் ஒன்முறை வாங்கினது இல்லை தம்பி. இப்ப கூட பாலா சாருக்கே போன் பண்ணி தர்றேன். இந்தாங்க, நீங்களே கேட்டுக்கங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி. நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். நீங்க அதை அங்க வந்து பாருங்க. சரி சார், போலாமா? தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் தம்பி. நீங்க எத்தனை பக்கம் டயலாக் வேணாலும் கொடுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் ஆகட்டும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஆக்ஷன் சொன்னாதான் நடிப்பேன், கட்டுன்னு சொன்னாதான் நிப்பாட்டுவேன். சார், அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக நடிக்க போறீங்க, தயவு செஞ்சு சொதப்பிடாதீங்க சார். ஓம் நமச்சிவாயம். எல்லாம் அவன் பாத்துக்குவான். என்ன சக்தி, பர்த்டே ஃபங்க்ஷனை ரொம்ப என்ஜாய் பண்ண போல இருக்கு. ஆமா மாமா, இந்த பர்த்டே என் லைஃப்ல மறக்கவே முடியாத பர்த்டே. ஏன் மாமா, உங்களுக்கு பிடிக்கலையா? உனக்கு தான் தெரியுமே, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கூட்டம் இதெல்லாம் பார்த்தாலே அலர்ஜின்னு. நானும் இதெல்லாம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா இந்த ரன்பீர் இருக்கானே, அவன் தான் பிடிவாதமா இதை செஞ்சே ஆகணும்னு வற்புறுத்தினான். உங்க பர்த்டே மட்டும் சக்தி மேடம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க, நீங்க மட்டும் சும்மா இருக்கலாமா பாஸ்? அப்படி இப்படின்னு என்னமோ பேசி ஒரேடி என்னை சம்மதிக்க வச்சுட்டான். சரி, நீயும் இன்னும் கொஞ்ச நாள் தானே இங்க இருக்க போற. சரி, அது வரைக்கும் நீயும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன்.